காலையில ஒரு 8 மணி 9 மணிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடு, சாயந்தரம் 5:30 மணிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடு, 2 போதும். ஆனா நீங்க பழைய காலத்துல நம்ம 3 வேளை சாப்பிடுங்கன்னா வயிறார சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சாப்பாடு விஷயத்துல ஒரு விஷயத்த நல்லா புரிந்து கொள்ளணும். என்னன்னா, நம்மில் பல பேர் வறுமை சமூகத்துல இருந்து வந்தவங்க. நம்மளோட 95% தாத்தா பாட்டி வறுமையில இருந்தவங்க. சோ வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, நீங்க சாப்பிடுங்க, எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றது நம் பண்பாட்டு மரபு பழக்கம். அவன் பசியோடு தான் வந்திருப்பான், அவனுக்கு பசியை அற்றதுதான் என்னுடைய தலையாய கடமை என்று அமைந்த சமூகம். ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. நம்ம வீட்டுக்கு பசியோடைய வரல, நல்லா கட்டுன்னு கட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுல கோலா உருண்டை நல்லா இருக்குமாடா, கொஞ்சம் 2 உருண்டை கூட நீ அப்படி பண்ணு சாப்பிடுறது சாப்பிட சொல்றது சரியில்லை. அப்படி வேண்டாம். நம்ம அந்த காலத்துல நகர்ந்தாச்சு. இப்ப நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு அடிப்படையா சாப்பிடுறோம். அப்ப இனிமேல் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளும் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டா தான் இருக்கணும். என் பசிக்கு தான் உணவு, எனக்கு பசி தான் சாப்பிட்றேன், பசித்து புசி, இது நேரம் தேவையில்லை. ருசிக்காக புசிக்கணும்னு அவசியம் இல்லை. கொண்டாட்டத்தில் ருசிக்கலாம். எனக்கு இன்னைக்கு எங்க திருமண நாள், என் குழந்தையின் பிறந்த நாள், எங்க ஊரை கொண்டாடக்கூடிய பொங்கல், அன்றைக்கு மன குதூகலத்துக்கு நீங்க ஒரு ருசியா சாப்பிடுறது எந்த தப்பு இல்லை. தினம் ராத்திரி ஸ்விக்கி சொமாட்டாலே எங்க ஊர்ல நான் ருசியா தான் சாப்பிடுவேன் ராத்திரி சாப்பிடுறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை.